சன் டிவியில் ரொம்பவே ஒரு பாப்புலரான எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சீரியலை முடிக்க போகிறாங்களாம். கேட்டதுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எஸ், எந்த சீரியல்னு பார்த்துடலாம். சன் டிவியில் கரண்ட்டாக 11 மணிக்கு ஓடிட்டு இருக்க சீரியல் தான் மலர். இந்த சீரியல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆக்சுவலி இது ஸ்டார்டிங் லான்ச் பண்ணப்போ 3 o'clock ஸ்லாட்டில் போயிட்டு இருந்தது. இப்போ 11க்கு போயிருக்கு. இந்த சீரியல் எக்கச்சக்கமான ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நடந்திருக்கு. ஹீரோயினோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ராதிகா பிரீத்தி பண்ணியிருந்தாங்க மலர் ரோலில். அதுக்கப்புறம் பிரீத்தி சர்மா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் அவங்களும் குவிட் ஆனதுக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் அஸ்வதி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஹீரோவா அக்னி நடிச்சிட்டு இருந்தாரு. அவரை ரீப்ளேஸ் பண்ணி சுரேந்திரன் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ மலர் சீரியலை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நடந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த ஒரு சீரியலை முடிக்க போகிறாங்க. அஃபிஷியலாக இது உறுதியும் ஆகிடுச்சு. கிளைமேக்ஸ் ஷூட் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு கேட்டதுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா பூங்கொடி சீரியலோட ப்ரோமோ கூட. ஸோ எந்த சீரியலை முடிக்க போகிறாங்கன்னு பார்த்தா எஸ், மலர் சீரியலை முடித்து அந்த டைம் ஸ்லாட்டுக்கு இல்லைனா மதிய ஸ்லாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டைம் சேஞ்ச் கண்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி மலர் சீரியலை முடிக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மலர் சீரியல் முடிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சீரியல் முடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த சீரியலை சொல்வீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.